ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 181 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஐ வெரி கிளாட், மகிழ்ச்சிங்க. ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு, இம்பார்ட்டண்டான டாபிக், இம்பேக்ட் லைஃப். ஸோ லைஃப்பில் ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? ஸோ கண்டிப்பாக வெற்றி அடையணும், வெற்றி அடைஞ்சி சாதனையாக மாறணுன்ற ஒரு நோக்கத்தில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையா இல்லைங்களா? ஸோ லைஃப்பில் மிகப்பெரிய இம்பேக்ட், ஒரு தாக்கம் அவங்க லைஃப்பில் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறது? வெற்றியை மட்டும்தான் நோக்கி அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வெற்றி மட்டும் இல்லை, அதை அப்படியே சாதனையாக மாற்றுறதுக்காக ஓடிக்கொண்டே இருப்பாங்க. ஸோ உண்மையாலுமே ஒரு பெரிய தாக்கத்தை நம்ம சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னா வருத்தப்படாதீங்க. அது உங்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு முதல் படிக்கட்டு. எப்பயுமே அதை மனசில் வச்சுக்கிங்க. நாம் நம்மளுடைய செல்ஃபை எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்னா லைக் பண்ணணும். நம்மளை நாம் மதித்தாதான் நம்மளை மற்றவங்க மதிப்பாங்க. ஸோ நமக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? மற்றவங்களுக்கு நாம் கேள்வியாகவும் பதிலாகவும் என்றைக்குமே இருக்கக்கூடாது. நாம் நாமளாக இருக்கணும். நம்மளை கொஷின் பண்ணுற அளவுக்கு நாம் நடந்துக்கக்கூடாது. நம்ம ஆன்சர் கொடுக்குற மாதிரி நாம் வளர்ந்து காட்டணும். ஸோ ஏன் 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 கொஷின் ஒய் கொஷின் மார்க்காக நாம் இருக்கக்கூடாது. ஆன்சர் பேப்பராக நாம் இருக்கணும். ஸோ ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் லைஃப்பில் ஒரு இம்பேக்ட், பெரிய தாக்கம் ஏற்பட்டுருக்குதுன்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு முதல் படிக்கட்டை நீங்கள் சந்திச்சிட்டிங்க. அனுபவத்தை, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பாடத்திலே சிறந்த பாடம் அனுபவ பாடம் சொல்லுவோம். ஸோ அந்த அனுபவ பாடத்தை, அந்த இம்பேக்டை, அந்த தாக்கத்தை உங்கள் லைஃப்பில் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சுக்கிறீங்கன்னா ஒன்றும் வருத்தப்படாதீங்க. முன்னேற்றத்திற்கான முதல் படிக்கட்டை விளையாட்டு சொல்லி போட்ட நினச்சிக்கிட்டு கடந்து போயிட்டே இருங்க. இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கண்டிப்பாக வெற்றி மட்டும் இல்லை, அது சாதனையும் கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியுன்றத நம்பிக்கையோடு அந்த பதிவில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ உங்கள் சுகன்யா. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும். பை பாய், சீ யூ லேட்டர் गाइस. உங்கள் சுகன்யா.